Hello children, நம்ம previous வீடியோவில் சர்க்கிள் பற்றி பார்த்தோம். அதில் செக்மெண்ட், செக்டார் அதை பற்றி பார்த்தோம். அதை நான் ஜஸ்ட் ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸ் போகலாம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது. செக்மெண்ட்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். தென் செக்டார் அப்படி நான் என்ன சொன்னேன், லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படி, நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த செக்டார். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது. நான் இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ இது ஒரு சர்க்கிள், இப்படி இந்த மாதிரி ஒரு கட் பண்ண சர்க்கிளில் இந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜுக்கு இப்படி கட் பண்ணி எடுத்தால் இதுக்கு பேர் செக்மெண்ட். இந்த பீஸுக்கு பேர் செக்மெண்ட். இது வந்து மேஜர் செக்மெண்ட். இந்த சின்ன பீஸுக்கு வந்து மைனர் செக்மெண்ட். அதுவே சர்க்கிளை இந்த மாதிரி ஒரு ஃபுல் பீஸால் ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால், அதாவது சென்ட்ரல் ஆங்கிளில் இருந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணால் அதுக்கு பேர் செக்டார். இது மைனர் செக்டார். நான் ஷேட் பண்ணியிருக்கிறது மைனர் செக்டார், பேலன்ஸ் இருக்கிறது மேஜர் செக்டார். இந்த இதுக்கு பேர் லென்த் ஆஃப் த ஆர்க். இந்த பார்ட்டுக்கு பேர் லென்த் ஆஃப் த ஆர்க். இதுதான் நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது. லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா θ/360 × 2πr. ஏரியா ஆஃப் த செக்டார், இந்த செக்டாருடைய ஃபார்முலா θ/360 × πr². தென் பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார், பெரிமீட்டர் ஆஃப் செக்டார், அதாவது இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி சுற்றி இப்படி போனால் அது பெரிமீட்டர். ஸோ இது ஒரு ரேடியஸ், இது ரேடியஸ், இது லென்த் ஆஃப் த செக்டார். ஓகேவா? லென்த் ஆஃப் த ஆர்க். அப்போ டோட்டலாக இது பாருங்கள், இது ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு 2r ப்ளஸ் இந்த லென்த்து எல். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லென்த் ஆஃப் த ஆர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது, லென்த் ஆஃப் த செக்டார் அண்டு பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சம்ஸ் போகலாமா? ஓகே. எக்ஸசைஸ் 2.1 fourth sum. Find the for the sector given measure, find the length of arc, area and perimeter. இதான் கொஸ்டின்ஸ். ஸோ சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும், லென்த் ஆஃப் ஆர்க், ஏரியா, பெரிமீட்டர். ஸோ உங்களுக்கு அந்த ஃபார்முலா நான் ஜஸ்ட் நான் என்ன சொன்னனோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சம்ஸ் போடலாம். ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் ஆர்க், எல் ஈக்குவல் டு θ/360 × 2πr. தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45/360 × 2 × பையோட வேல்யூஸ் 22/7. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 16. ஸோ இது வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியணும். ஸோ 45 360ல் 8 டைம்ஸ் போகும். தெரிலனா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 45 × 8, 8 5s are 40, பேலன்ஸ் 4, 4 8s are 32, 32 + 4 36. ஸோ இது கேன்சல் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸி. நெக்ஸ்ட் இது 2 டேபிள்ஸில் போகும். 2 1s are 2, 4 2s are 8. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து 4 4s are 16. அப்போ பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 22 இருக்குது. 22 × 4/7. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 88/7. ஸோ 88/7 நீங்கள் டிவைட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. 88 ÷ 7. 7 1s are 7, பேலன்ஸ் 1 18, 7 2s are 14, பேலன்ஸ் 4. நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் இங்கே நம்பர் இல்லை, ஸோ போய் புட் பாயிண்ட். ஸோ இப்போ 0 இயர், 5 7s are 35. ஸோ அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லின்னு போட்டால் போதும். இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் அது அப்ராக்சிமேட்லி 12.5
லென்த் ஆஃப் த ஆர்க்கில் ஸோ சென்டிமீட்டர். ஏரியானா மீட்டர் ஸ்கொயர் போடணும். ஓகேவா, புரியுதா? ஸோ நீங்கள் இது ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கேன்சல் பண்ண தெரியணும். ஓகேவா, இது எப்படி கேன்சல் பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா கஷ்டமாக இருக்கும். சம் ரொம்ப ஈஸி. அடுத்தது ஏரியா. ஸோ ஏரியா ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு ஃபார்முலா தெரியணும் பை ஆர் ஸ்கொயர். ஸோ தீட்டா எவ்வளோ? அதே 45 டிகிரி 360 டிகிரி இன்ட்டு பையோட வேல்யூஸ் 22/7. ஆர் ஸ்கொயர் ரேடியஸ் இஸ் கிவன் 16. ஸோ 16 இன்ட்டு 16. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? இதை லாஸ்ட் டைம் இங்கே கேன்சல் பண்ணோம்ல, அதே தான் 8 டைம்ஸ். ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 8 2s are 16. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணலாமா? பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். 22 இன்ட்டு 2 இன்ட்டு 16/7. ஸோ இதை கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 44 இன்ட்டு 16/7. ஸோ 44 இன்ட்டு 16 உங்களுக்கு எல்லாருக்கும் மல்டிப்ளை பண்ண தெரியும். ஸோ 16 இன்ட்டு 44 என்ன வரும்? 16 4s are 64. 64 தெரியும்ல, மல்டிப்ளை தெரியும்ல உங்களுக்கு. 6 4s are 24. ஸோ அது 6 அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 4 10 704. ஓகே, ஸோ 704 டிவைடட் பை 7. ஸோ இதை உங்களுக்கு டிவைட் பண்ண தெரியணும். டிவைட் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் பாருங்கள். 704 டிவைடட் பை 7னா 7 1s are 7. நெக்ஸ்ட்டு 0. ஸோ நாட் டிவைசபிள், அந்த நம்பர் போகாது. நெக்ஸ்ட் நம்பர் 4, இதுவும் டிவைசபிள் ஆகாது, 0. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 0 போடுறோம், இங்கே பாயிண்ட். 5 7s are 35. அப்போ ஆன்சர் 100.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாவில் அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் இல்லை, அதை உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரிஞ்சால் ஈஸி. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர். நான் பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன சொன்னேன்? L + 2R. L நம்ம ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கே இது பாருங்க, தான் L. ஓகேவா, L வந்து 12.5 ப்ளஸ் 2 இன்ட்டு R ரேடியஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 16. ஸோ 12.5 இன்ட்டு 16 இன்ட்டு 2 32. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண தெரியும்ல. 12.5 32 எங்கே இங்கே போட்டுறக்கூடாது, இது ஹோல் நம்பர் இங்கே தான் போடணும். 32 பாயிண்ட்டு இங்கே 0 போட்டுங்க. 5 4 44.5 44.5 சென்டிமீட்டர். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு என்ன கஷ்டம்னா நான் சொல்லிடுறேன், அது கேன்சல் பண்ணி போடுறது தான் உங்களுக்கு கஷ்டம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது முடியும். ஓகேவா, நான் நெக்ஸ்ட் சம் சொல்லித்தரேன், அதை கேர்ஃபுல்லாக கவனிங்க, கண்டிப்பாக உங்களால் போட முடியும். நெக்ஸ்ட்டு சம் போடுறேன், அது இதே மாடல் சேம் கொஸ்டின்ஸ். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் சம் பாருங்கள். சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. இதில் ஒரு சின்ன ஒரு இது இங்கே டீன்னு கொடுத்துருக்காங்க. டீனா டயாமீட்டர், அதை பாருங்கள், கேர்ஃபுல்லாக போடணும், நீங்கள் அவசரப்பட்டு போட்டக்கூடாது. ஸோ போன சம்மில் ஆர் கொடுத்துருந்தாங்க ரேடியஸ், இந்த சம்மில் டி கொடுத்துருக்காங்க டயாமீட்டர். ஸோ அப்போ டயாமீட்டர்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னவா கன்வெர்ட் பண்ணணும், அதை ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ரேடியஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ரேடியஸ் ஈக்குவல் டு இதை 2ஆல் டிவைட் பண்ணால் அதான் ரேடியஸ். ஏன்னா டயாமீட்டரில் நான் ஏற்கனவே சர்க்கிள் பற்றி ப்ராப்பர்ட்டிஸ் சொல்ல சமயத்தில் சொன்னேன், ரேடியஸ் வந்து டயாமீட்டர் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். ஸோ அதனால் இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். 12.6 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 2s are 12 பாயிண்ட், இங்கே 6 3 டைம்ஸ், அப்போ ஆன்சர் 6.3 தான் வந்து ரேடியஸ். ஸோ கேர்ஃபுல்லாக போடணும். நீங்கள் டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதை டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, சரி, இப்போ நம்ம சம்ஸ் போகலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? போன தடவை என்ன கண்டுபிடிச்சோம்? லென்த் ஆஃப் த ஆர்க். ஃபார்முலா தெரியுதா, ஞாபகம் இருக்குதா? என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? தீட்டா பை 360 இன்ட்டு
2 pi r. ஸோ இங்கே தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க 120 by 360 into 2 into பையோட வேல்யூ 22 by 7. Radius is 6.3. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கரெக்டாக கேன்சல் பண்ண தெரியணும். 3 டைம்ஸ் போகும். உங்களுக்கு தெரியலனா டிவைட் தான் பண்ணணும். நீங்கள் இது பாருங்கள், ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்புறம் இங்கே என்ன இருக்கும், 12 இருக்குது, 3 இருக்குது. 12 டேபிள்ஸ் தெரியணும். 12 3s are 36. ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஸோ இது 3 1s are 3, 2 3s are 6. அப்புறம் இங்கே பாயிண்ட்டு 3 இருக்குது, 3 1s are 3. அவ்வளோதான். இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர். இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணலாம்? இப்போது எது மல்டிப்ளை பண்ணணும்? இது 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். இது கூட கேன்சல் ஆகும் பாருங்கள். இது 7 டேபிள்ஸில் போகும் பாருங்கள். 7 1s are 7, 3 7s are 21. பட் இங்கே என்ன இருக்குது, பாயிண்ட் இருக்குதா? மறக்காமல் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு பாயிண்ட் தள்ளி வரும். ஓகேவா? தெரியுமா? அதை டிவைட் பண்ண தெரியுமா உங்களுக்கு டெசிமலை? இந்த பாருங்கள், 2.17. இப்போது 2 வந்து 7ஆல் டிவைசிபிள் ஆகாது. ஸோ அடுத்த நம்பர் சேர்த்து எழுதணும். இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே பாயிண்ட் வச்சுக்கிங்க. ஃபுல் நம்பர் இப்போ எடுத்துக்கணும். 21, 3 7s are 21. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போடலாம். இல்லை நீங்கள் டெசிமலை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியும் போடலாம். பட் இதுதான் ஈஸியான மெத்தட். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 2, இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. 2, இங்கே 22 into 0.3. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் இது 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 44 into 0.3. 4 3s are 12, பேலன்ஸ் 1, 4 3s are 12, 13. ஸோ 1 பாயிண்ட் தள்ளி வைங்க. இங்கே ஒரு பாயிண்ட் தானே இருக்குது, ஒரு பாயிண்ட். ஸோ சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏரியா ஃபார்முலா தீட்டா பை 360 into pi r ஸ்கொயர். தீட்டா வந்து 120 டிவைடட் பை 360, பையோட வேல்யூ 22 by 7, ரேடியஸ் இஸ் 6.3 into 6.3. ஸோ சேம் தான். இங்கே 3 ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3s are 1. திருப்பி சேம் அதே டிட்டோ 0.3. ஓகேவா? இங்கே எப்படி கேன்சல் பண்ணீங்களோ சேம் அப்படியே. இன்னும் கூட ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லித்தரலாம். பட் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அதை விட்டுட்டேன். இங்கே பையார் போட்டுட்டு இங்கே ஒரே ஒரு ரேடியஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கூட போடலாம். பட் அந்த மெத்தட் உங்களுக்கு வேண்டாம். இப்போது கவனி. இப்போ எது கேன்சல் ஆகலையோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. எது கேன்சல் ஆகலை பாருங்கள். 22 into 0.3 into 6.3. ஸோ கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போது இது 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 6, ஒரு டெசிமல் பாயிண்ட் 6.3. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 3s are 18, பேலன்ஸ் 1, 6 3s are 18, 19. 6 6 are 36, பேலன்ஸ் 3, 6 6 are 36, 39. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். 8 9 + 5 15, 10 11 41. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டெசிமல் இருக்குது, இங்கே ஒரு டெசிமல், ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து நீங்கள் 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். புரியுதா? இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட்டு. அப்போ ஸோ 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். இது ஏரியா. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? L + 2R. ஸோ எல் பாருங்கள், எல் நம்ம ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். 13.2 + 2 into ரேடியஸ் எவ்வளோ? 6.3. 13.2 இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 6 2s are 12. ஸோ இது 2 உங்களுக்கு டெசிமல் ஆட் பண்ண தெரியணும். 13.2 12.68 5 25.8. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 25.8 சென்டிமீட்டர். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு அந்த கேன்சல் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஃபார்மை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிமீட்டர், லென்த் ஆஃப் த ஆர்க், பெரிமீட்டர்,
ஏரியா. இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணி போட்டு பாருங்கள். இப்படி தான் கேன்சல் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேறு எப்படியாவது கேன்சல் பண்ணணும்னு தெரிஞ்சால் கூட கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் போட முடியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.